என் வாழ்க்கையில் வந்தது 3 லெட்டர். ஸ்டில் ஐ ரிமெம்பர் மை ஃபர்ஸ்ட் லெட்டர். April 12th, MA second year, final semester. என் ஆனந்திட்ட இருந்து வந்த லெட்டர். ஃப்ரம் அட்ரஸே இல்லாத லெட்டர். பிரபா, நீ என்னை தேடி இருப்பேன்னு எனக்கு தெரியும். நானும் அம்மாவும் இங்கே மகாராஷ்டிராவில் தூரத்து மாமா வீட்டில் இருக்கிறோம். நீ வர்றதுக்கோ லெட்டர் எழுதுறதுக்கோ ஏற்ற சமயம் வரப்போ நான் சொல்கிறேன். நேரத்துக்கு சாப்பிட்டு வாரத்துக்கு 3 நாளாவது குழி, அந்த சாக்ஸை துவைச்சு போடு. நகம் கிடைக்காத கடவுளை வேண்டிக்கும். ஆனந்தி. பறவையே எங்கு இருக்கிறாய், பறக்கவே என்னை அழைக்கிறாய், தடயங்கள் தேடி வருகிறேன் அன்பே. பறவையே எங்கு இருக்கிறாய், பறக்கவே என்னை அழைக்கிறாய், தடயங்கள் தேடி வருகிறேன் அன்பே. அடியன் பூமி தொடங்கும் இடமெது நீதானே, அடியன் பாதை இருக்கும் இடமெது நீதானே. பார்க்கும் திசைகள் எல்லாம் பாவை முகம் வருதே, மீன்கள் காணலின் நீரில் தெரிவதுண்டோ, கண்கள் பொய்கள் சொல்வதுண்டோ. நீ போட்ட கடிதத்தின் வரிகள் கடலாக, அதில் மிதந்தேனே பெண்ணே நானும் படகாக. பறவையே எங்கு இருக்கிறாய், பறக்கவே என்னை அழைக்கிறாய், தடயங்கள் தேடி வருகிறேன் அன்பே. உன்னோடு நானும் போகின்ற பாதை இது நீளாதோ, தொடுவானம் போலவே கதை பேசிக்கொண்டே வா, காற்றோடு போவோம். உரையாடல் தீர்ந்தாலும் உன் மௌனங்கள் போதும். இந்த புல் பூண்டும் பறவையும் நாமும் போதாதா, இனி பூலோகம் முழுதும் அழகாய் போகாதா. முதல் முறை வாழ பிடிக்குதே, முதல் முறை வெளிச்சம் பிறக்குதே, முதல் முறை முறிந்த கிளையொன்று பூக்குதே, முதல் முறை கதவு திறக்குதே, முதல் முறை காற்று வருகுதே, முதல் முறை கனவு பலிக்குதே அன்பே. பிரபா, அதான் எங்க வீடு. நான் முன்னாடி போறேன். இந்தா. இரு. அங்க தெரியுற அந்த மரமும் பக்கத்துல எப்படி உட்காந்துட்டு இருக்க இந்த ஆனந்தியும் கிட்டத்தட்ட ஒண்ணு சார். யார் யாரோ எங்கெங்கிறத வந்து இந்த மரத்தை தொட்டு கும்பிட்டா 300 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அந்த சாமியாரை தொட்டுலாம்னு நினைக்கிறாங்க. இன்னைக்குமே என் பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கா. இவ தோள் என் தோள் மேலப்படுது. இவ மூச்சு காத்து என் காதுல கேட்டுட்டே இருக்கு. எனக்கு மீச முறைச்ச ஞாபகம் கூட வரல.
திரும்பவும் நான் ஒரு குட்டி 7 வயசு பையன் மாதிரி ஆன அன்னைக்கு அப்படி உங்களை யாராவது ஒரு 7 வயசு பையனை மாத்தினா அவங்கள என்னன்னு சொல்லுவீங்க சார்? தெய்வம் சார். என்ன பாக்குற? பிரபா, இங்க பாரு. எங்க அப்பா சின்ன வயசுல இதே மாதிரி கோப்டெக்ஸ் பாவடை வாங்கி கொடுத்தாரு, ஞாபகம் இருக்கா? இதே மாதிரி நான் வாங்கணும்னு இவ்வளவு நாளா நினைச்சிட்டு இருக்கேன் தெரியுமா? இதே கலர், இதே மாதிரி பூ போட்டு. பாரு, நீ வந்துதான் வாங்கி கொடுக்கணும் இருக்கு. பொதுவா நான் தான் போய் சொல்லுவேன், அவன் நிஜமா தான் சொல்றியான்னு கேட்பா. ஆனா இப்ப அவ போய் சொல்றா, என்ன சந்தோஷப்படுத்துறதுக்காக சொல்லக்கூடிய ஒரு பொய். இந்த பொய்ங்கிற விஷயம் மட்டும் இல்லைன்னா இந்த உலகத்துல அழகு, அபூர்வம்ங்கிற விஷயங்கள் இல்லாமலே போயிருக்குன்னு எனக்கு அப்ப தோணுச்சு. மலைகள் தனில் தோன்றுகின்ற ஒரு நதியாகும், மண்ணில் விழுந்தும் ஒரு காயமின்றி உடையாமல் உருண்டோடும் நதியாகிடுவோம். இதோ இதோ இந்த பயணத்திலே இது போதும் கண்மணி, வேறென்ன நானும் கேட்பேன். பிரிந்தாலும் மனதிலே இந்த நொடியில் என்றும் வாழ்வே. இந்த நிகழ்காலம் இப்படியேதான் தொடராதா? என் தனியான பயணங்கள் இன்றுடன் முடியாதா? முதல் முறை வாழ பிடிக்குதே, முதல் முறை வெளிச்சம் பிறக்குதே, முதல் முறை முறிந்த கிளையொன்று பூக்குதே, முதல் முறை கதவு திறக்குதே, முதல் முறை காற்று வருகுதே, முதல் முறை கனவு பலிக்குதே அன்பே.